இந்த சாப்டர் வந்து நம்ம ஃபார் லூப் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒயில் லூப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபார் லூப் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில் லூப் அண்ட் ஃபார் லூப்லேயும் வந்து சில விஷயங்கள் மாறும். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஃபார் லூப்பில் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒயில் லூப் வச்சும் பண்ண முடியும். ஸோ ஒயில் லூப்பில் பண்ண வேண்டிய விஷயம் ஃபார் லூப் வச்சும் பண்ண முடியும். ஸோ அப்படியே இந்த ரெண்டுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வே ஆஃப் டூயிங் தான் டிஃப்ரெண்ட். அதாவது ரெண்டுத்துலேயுமே ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா பண்ண முடியும், சேமாக பண்ண முடியும். பட் அந்த பண்ணுற விதம் தான் வேறு. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அந்த அச்சீவ் பண்ணுற விதம் தான் வேறு, அந்த லாஜிக் தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ புரியலாம், திருப்பி உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். நம்ம ஒயில் லூப்பில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபார் லூப் வச்சு பண்ண முடியும், ஃபார் லூப்பில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒயில் லூப் வச்சு பண்ண முடியும். ஆனால் அந்த பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் தான் இங்கே டிஃப்ரென்ஸ். அது நீங்கள் ஃபார் லூப் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். சிம்பிள் தான். எப்படி உங்களுக்கு ஒயில் லூப் புரிஞ்சோ அது மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுட்டு அப்புறம் அது புரிஞ்சப்பறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும் ஒயிலுக்கும் ஃபாருக்கும். ஸோ நம்ம ஃபார் லூப் பார்க்க போகிறோம். ஸோ ஒயிலுக்கு பதிலாக அப்படியே ஃபார் லூப் அப்படி ஃபார்ன்னு போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆகாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், பண்ணுற விஷயம் ஒன்று தான், ஆனால் பண்ண வேண்டிய விதம் தான் வேறு அப்படின்னேன். ஸோ நம்ம அதை எப்படி வேறு விதத்தில் பண்ண போகிறோம் அப்படின்ற பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே புரியுன்றக்கா மேலே அந்த ஒயில் லூப் கோட் அங்கே மேலேயே இருக்கட்டும். நம்ம ஃபார் லூப்பில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம நேம்ஸை பிரிண்ட் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ எங்கே இதில் ஒயில் லூப்பில் தான் விட்டோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டுன்ற அந்த இதில் இருக்க நம்ம நேம்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் நேம்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நேம்ஸை என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் ஃபார் நேம் இன் நேம்ஸ். ஸோ ஃபார் நேம் இன் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ஸுன்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ நேம்ஸுன்றது இந்த வேரியபிள். ஸோ நேம்ஸுன்ற லிஸ்ட்டில் இருக்கிறத 1 by 1 எடுத்து கொடுக்கும் இது. ஸோ 1 by 1 எடுத்து கொடுக்கும் நேம் அப்படின்றப்போ என்ன பண்ணால் இந்த நேம்ஸில் இருக்கிறத 1 by 1 எடுத்து கொடுக்கும். நீங்கள் என்ன வேணால் இங்கே வைக்கலாம். ஆக்சுவலாக எக்ஸ்ன்னு வைக்கலாம், ஏன்னு வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். நான் நேம்னு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா எப்போயுமே, அதனால் நேம்னு வச்சுட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலான்னா, மேலே இருக்க நமக்கு இதெல்லாம் பிரிண்ட்டை மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணால் அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது கரெக்டாக. ஸோ நான் கமெண்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக புரியும். ஸோ இந்த லைன் வேணால் இருக்கட்டும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒயில் லூப் ஓவர் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து ஃபார் லூப் ஓவர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கோட் எங்கே இருக்குது, என்ன எக்ஸிக்யூட் ஆகுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுன்றதுனால இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் ஓவர். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஏன்னா நான் வந்து இது கமெண்ட் பண்ணல, இதுக்கு மேலே தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட்டுருங்க, இந்த கீழே இருக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம ஃபார் லூப்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு எப்படி ஒயில் லூப்பில் நம்ம ஒரு நேமாக 1 by 1 பிரிண்ட் பண்ணமோ அதே மாதிரி ஃபார் லூப்லேயும் நமக்கு ஒரு நேமாக 1 by 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் இது. நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயத்தை பண்ண முடியும், ஆனால் அந்த வழி தான், அந்த வே ஆஃப் அச்சீவிங் தான் டிஃப்ரெண்ட். அதாவது அந்த சின்டெக்ஸ் தான் வேறு. ஸோ ஃபார் லூப்பில் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இப்படி கொடுத்துக்கலாம், நேம் இன் நேம்ஸ்னு கொடுத்தா இப்படி வந்துடும். ஸோ 1 by 1 இதாகும். ஸோ ஓகே, எனக்கு வந்து இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நேம்ஸ் பண்ணோம், அது மாதிரி ஒயில் லூப்பில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை எப்படி ஃபார் லூப்பில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் நேம் இன் ரேஞ்சுன்னு கொடுக்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் ரேஞ்சுன்னு வரும். ஸோ ரேஞ்ச் வந்து 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நான் சொன்ன இது நம்ம என்னென்ன ஆக்கலாம் சரியா. ஸோ நான் என்ன வைக்கிறேன், இதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ இது நம்பர் இல்லையா, ஸோ நம்பர்னு வச்சுக்கிறேன் இப்போது. ஸோ நம்பர் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0லேருந்து நம்மளுக்கு வந்து 9 வரைக்கும் வருது. ஸோ ரேஞ்சுன்றது என்ன பண்ண கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0லேருந்து தான் கொடுக்கும். ஸோ நம்ம 10ன்னு கொடுத்தா 10க்கு ஒரு நம்பர் முன்னாடி தான் கொடுக்கும். ஏன்னா ரேஞ்சுன்றது எப்பயுமே ஒரு நம்பர் லைக் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன பண்ணோம், நம்ம எப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ எப்போ பார்த்தாலும் அப்போ வந்து ஒரு நம்பர் முன்னாடி முடிஞ்சிடும் 10. ஏன்னா இது 10 நம்பர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி கொடுக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுவே நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வேணும்னா என்ன தெரியுமா கொடுக்கணும் நம்ம. ஸோ என்ன கொடுக்கணும், 1,11. ஸோ இப்போ 1லேருந்து 11க்கு முன்னாடி அதாவது 10 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஒயில் லூப்பில் எப்படி 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ சிம்பிளாக இப்படி முடிக்கலாம். ஒயில் லூப்பில் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், பட் வந்து நம்மளுக்கு ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் இப்படி. ஸோ நம்ம சேம் விஷயத்தை வேறு மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே ஒயில் லூப் தேவை, எங்கே ஃபார் லூப் தேவை நம்ம கோட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட ஃபஸ்ட்டு 10 நம்பர் இப்படி தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்பில் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், இஃப் கேஸ் போட்டு ஈவன் நம்பர் வேணால் ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணலாம், ஆட் நம்பர் வேணால் ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயில் லூப்பில் எப்படி நம்ம ஈவன் நம்பர் போட்டு பார்த்தோம், ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணி பார்த்தோமோ அது மாதிரி நீங்கள் இதுலேயும் அச்சீவ் பண்ணலாம்.
ஸோ இது எல்லாமே நம்ம லாஜிக் தான் இல்லையா? ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதில் லூப்பில் மாறி மாறி பண்ணலாம். வேறு மாதிரி பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. அது நம்ம நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் என்ன பண்ணேன், இது நேம் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் இல்லையா? ஸோ திருப்பி நான் Ctrl+Z கொடுத்துட்டு Ctrl+Z கொடுக்குறேன். Ctrl+Zனா அண்டு ஆகிடும் இல்லையா? ஸோ அண்டு பண்ணி நான் பழைய கோடுக்கு போகிறேன். ஸோ அதாவது நேம்ஸ் பிரிண்ட் பண்ணுவீங்க அதுக்கு போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் நேம்ஸில் போயிட்டு இப்போ எனக்கு பர்டிகுலர் நேம்ஸ் தான் வேணும் எனக்கு. ஸோ இந்த டோரியிலேருந்து நம்மளுக்கு இந்த ரால்ஃப் வரைக்கும் தான் 3 நேம் தான் எனக்கு வேணும். அப்படின்றத நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இங்கே. ஸோ அப்படின்றத நம்ம வந்து ரேஞ்சுன்னு கொடுக்க போகிறேன். ஸோ ரேஞ்சில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்சில் வந்து என்ன சொல்ல போகிறேன், இண்டெக்ஸ் என்ன இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் 1 2 3 தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ இண்டெக்ஸ் 1 2 3 பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணணும், நம்ம ரேஞ்ச் வந்து 1 to 4 கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதில் என்ன ஆகணும், இப்போ நம்பர் வரும் இங்கே. ஸோ இங்கே வந்து நம்பர் 1 2 3 தான் வரும் இங்கே. ஸோ இப்படி நம்ம நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், ஜஸ்ட்டு 1 2 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் நம்பர்னு பிரிண்ட் பண்ணால். ஸோ நம்ம எப்படி அப்போது இந்த நேம்ஸை பிரிண்ட் பண்ணணும், இந்த நேம்ஸை பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம நேம்ஸ் ஆஃப் நம்பர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நேம்ஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ நேமோட அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுன்றத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோரி, பிரதீஷ், டெட் அண்ட் ரால்ஃப் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைக் இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கே புரியும், ஓகே இப்படி கூட பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம்னு வேறு அப்ரோச்சில் இதை பண்ண முடியும் உங்களால். ஸோ அதுக்காக நான் பேசிக்காக சொல்லி பார்த்தேன். கூட சேர்ந்து இப்போ இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்துருங்க. இதில் எப்படி வந்து நம்மளுக்கு ஈவன் அண்ட் ஆட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு அப்படிலாம் பாருங்கள். நம்ம அசைன்மெண்ட்ஸில் இதில் நிறைய விஷயங்கள் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும்.